Hi friends, welcome to KVM's World. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மட்டன் எப்படி ஃப்ரை பண்ணணும்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு மட்டனை நல்லா பொடிசா நறுக்கி வச்சுக்கிடணும். பாருங்க நான் ரொம்ப பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். இப்படி தான் நறுக்கிக்கிடணும். அதுக்கு பிறகு இதை கழுவி வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். அதுக்கு பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும். வேற ஒரு 2 ஸ்பூன் வத்தல் தூள் போடணும். அதுக்கு பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அதுவும் ஒரு 2 ஸ்பூன் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இதுக்கு இவ்வளவுதான் மசாலா, வேற எதுவும் போடக்கூடாது. இவ்வளவும் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இனிமேல் இது ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணி பொரிச்சு எடுக்கணும். அவ்வளோதான். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் அந்த மட்டனை போட்டு அதை நல்லா பொரிச்சு எடுக்கணும். கொஞ்சம் அதை போட்டுட்டு தனித்தனியாக பிரித்து விட்டுறணும், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்காங்க, கொஞ்சம் அதிகமாகவே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இதை ஸ்லோலே வச்சு பொரிக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, கரிஞ்சு போயிடும், நல்லா இருக்காது. ஸ்லோலே வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் பொரிஞ்சிடும். அதுக்கு பிறகு எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். நான் இப்போ எல்லாம் பொரிச்சு ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் நான் எல்லாம் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு ஒரு அரை பெரிய வெங்காயம் நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிடுவோம். அதுக்கு பிறகு இதுக்கு கொஞ்சமாக ஒரு அரை லெமன் ஜூஸ் இதில் சேர்த்துக்கிடுறேன். அதுவும் ஒரு டேஸ்ட் இருக்கும், நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இதை பிள்ளைகள்கிட்ட சாப்பிட கொடுத்துடலாம். சும்மாவே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எங்கள் பிள்ளைகள் சின்ன பிள்ளையில இருக்கும் போதே வச்சு இது ஒரு 1.5 வயசு அவங்களுக்கு ஆகும் போதே வச்சு இப்படி பண்ணி கொடுத்துருக்கேன். நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம மட்டன் எடுக்கும்போது கொஞ்சோண்டு அதில் உள்ள போன்லெஸ்ஸை எடுத்து இப்படி பொரிச்சு கொடுத்துட்டோன்னா அவங்க பாட்டுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் மட்டன் அவிச்ச தண்ணியுமே ஒரு கிளாஸ் எடுத்து அதில் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சளவு மிளகுத்தூள், ஒரு பிஞ்சளவு உப்பு போட்டு அதையும் ஒரு அரை கிளாஸ் கொடுத்துருவேன். அவங்க பாட்டு குடிச்சிருவாங்க. அந்த 1.5 வயசுலேருந்தே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோன்னா அப்போ தான் அந்த பிள்ளைகள் நடமாடி ஓடியாடி விளையாடுவாங்க. அவங்க எலும்புக்கெலாம் அது ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் சின்ன பிள்ளைகள் இருந்தாங்கன்னா இப்படி செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு இப்போவே மட்டன் சாப்பிட்றதுக்கும் பழகிரும். இல்லைன்னா பெரிய பிள்ளைகள் அனுப்புற சாப்பிட மாட்டாங்க. அதனால இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதெல்லாம் போட மாட்டேன், லெமன் ஜூஸ் வெங்காயம்லாம் போட மாட்டேன், சும்மாவே சாப்பிடுவாங்க. இப்போ பெரிய பிள்ளைகள் ஆனவுடனே கொஞ்சம் டேஸ்டியாக கேட்காங்கல்ல, அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்துருவேன். இப்போமா அவங்க பாட்டுக்கு சாப்பிடுவாங்க. இவ்வளோதான். அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.